வணக்கம் சோதர நண்பர்களே. 2024 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசினால ராசியிலே செஞ்சுட்டு வர்றாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ஒரு கழிவான நிலைகளிலேயே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொன்னால் கும்பராசிக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் விபரீத யோக அமைப்புகளில் தான் செயல்படும். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்தில் எல்லாமே தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகளாகவும் குழப்பங்களாகவே தென்படும். பிறகு அதன் மூலமாக முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. அதனால் கும்பராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருவுறுத்தாமல் இருக்கிறது நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதம் அமைதியின் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலை அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் சுக சௌகரியங்கள், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள், மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சின்ன சின்ன சமாச்சாரங்கள் என்று கும்பராசிக்காரங்க கலகலப்பான சூழ்நிலைகளையும் பார்த்து வருவாங்க. அதே நேரம் தேவையில்லாத சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள், முன்கோபங்கள் போன்ற விஷயங்களால் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களும் அப்போது வந்து போய்கிட்டே இருக்கும். முகத்துக்கு பின்னாடி நல்ல விதமாக பேசுவாங்க, முதுகுக்கு பின்னாடி போனதுக்கப்புறம் மோசமாக பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் பெருவருத்தாமல் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். தேவையில்லாமல் சங்கடம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறது கிடையாது. பேரனே வந்து வம்பு எடுத்துட்டு கடைசியில் உங்களுக்கு கிட்ட பேர் வாங்கி கொடுத்து அவங்க நல்லவங்கன்னு பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். அவசரமில்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் நன்மைகள் உண்டு. குறிப்பாக நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வரீங்க. குறிப்பாக இது சார்ந்த விஷயங்களை, பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்படும். வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கு செலவுகளும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து, குறிப்பாக அந்த கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது யாரோ செய்த பிழைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்து போகலாம். ஆகையினால் இந்த காசு பண சமாச்சாரங்கள்னு வரும்பொழுது கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதாலும் சரி, வாங்குவதாலும் சரி, இந்த மாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமாக இருக்கும். வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. காரியங்களில் கொஞ்சம் அவசரத்தனம் இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. ரொம்பவுமே இறுக்கி பிடிச்சு வேலை செய்யாதீங்க. நிதானத்தோடு செயல்படுங்க, நன்மை உண்டாகும். பிரயாண விஷயங்களில் சாதகமான அமைப்புகளுக்கு பிரயாணங்கள் வகையில் சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் அமையக்கூடும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க. குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். குடும்ப உறவுகள் வகையிலும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் அனுசரியான விஷயங்களையும் கலகலப்பான சமாச்சாரங்களையும் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டுப்படாமலும் தான் இருக்கும். குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இதுவாகவே உடன்பிறப்புகள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் மனசிச்சு போய்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வகையிலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய காரியங்கள், விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க. சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள் பூர்த்தியாகவும் செய்யும். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சுமூகமாக இருக்கும். குழந்தைகள் வகையில் பேச்சுவார்த்தைகளை சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். மற்றபடி குழந்தைகள் வகையில் சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்று வருவீங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. குறிப்பாக உறவினர்கள் வகையில் கலகலப்பான விஷயங்களை பார்த்து வரலாம். சிலருக்கு நீண்ட நாள் உறவுகளை பார்த்து மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் என்பதும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது. மாணவர்கள் இந்த முன்கோபம் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உடன் இருக்கக்கூடியவங்ககிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போ வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கூட இருக்கிறவங்ககிட்ட சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும். எல்லா விஷயங்கள், காரியங்களும் சிறப்பாக செயல்படுத்தி வருவீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பல விஷயங்களும் வைத்துக் கொள்வீங்க. குறிப்பாக தொழில், வேலை, உத்தியோக ரீதியான, காரிய ரீதியான விஷயங்கள் அனுகூல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளே உண்டு. ஓவரால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் என்பது கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சங்கடங்கள் பெருபடுத்தாமல் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.